வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். மத்திய பிரதேச மாநில சட்டமன்றத்தின் ஒருநாள் சிறப்பு அமர்வு இன்று நாரிசக்தி வந்தன் என்ற கருப்பொருளில் கூட்டப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரை பணிகள் நிறைவடைந்த பிறகு நாடாளுமன்றத்திலும் அனைத்து மாநில சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் இன்று சட்டப்பேரவையில் ஒரு முக்கிய தீர்மானத்தை முன்மொழிய உள்ளார். வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் இன்றியமையாதது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரம் வானவில்லை போன்றது என்றும் வெவ்வேறு நிறங்களில் வானவில்லில் இருப்பது போல நாட்டில் வெவ்வேறு கலாச்சாரங்கள் இணைந்திருப்பதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் விடுமுறை நாட்களை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மக்கள் சென்னைக்கு திரும்புவதால் தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவும் இன்று அதிகாலையும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டது. இதனை சரி செய்யும் பணியில் போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேக விழா நேற்று மாலை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவும் சண்முக வேளா சமூக அறக்கட்டளையும் இணைந்து புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்கள் சம்மேளனத்தில் நடத்திய பாவேந்தர் பாரதிதாசன் விழாவில் கவிஞர் சாந்தி சின்னத்தம்பி எழுதிய மௌனம் பழகிடு நூலும் கவிஞர் விஜயா எழுதிய அன்னையரை போற்றுவோம் நூலினையும் தமிழறிஞர் தமிழமல்லன் வெளியிட தூத்துக்குடியைச் சேர்ந்த கவிஞர் மணிமொழி செல்வன் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் சென்னை நீலகண்ட தமிழன் கவிஞர்கள் திருமதி ஜோதி, திருமதி ஆனந்தி தீனதயாளன், திருமதி மஞ்சுளா, பாவலர்கள் திரு பைரவி, செயலர் திருமதி புவனா உள்ளிட்ட புதுச்சேரி தமிழக கவிஞர்கள் பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரி இலக்கியச் சோலை தமிழ் மன்றம் சார்பில் பெரியார் படிப்பகத்தில் இளமை தொலைந்த பொழுது என்ற நூலினை மன்றத்தின் தலைவர் கவிஞர் வடுகை கண்ணன் வெளியிட கவிஞர் திரு சோழா புகழேந்தி பெற்றுக்கொண்டார். கலைவாமணி கலிய பெருமாள் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் குறித்து உரையாற்றினார். முன்னாள் விளையாட்டுத்துறை துணை இயக்குநர் திரு விஸ்வநாதன், திரு பாரதி, திரு காசி முனியன் உள்ளிட்ட கவிஞர்கள் பலர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.